12th படிக்கும்போதே வந்து பிஜேபியில் அப்போ வாஜ்பாய் இருந்தார். அவரை பார்த்து எனக்கு பிஜேபி ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் நான் அதை பிஜேபி ஃபாலோ பண்ணவே ஆரம்பித்தேன். இத்தனைக்கும் நான் என்னோட நேட்டிவ் வந்து திண்டிவனம். அங்கே வந்து பெருசாக பிஜேபியோ இல்லை ஆர்எஸ்எஸோலாம் இல்லாத ஒரு ஏரியா தான் அதெல்லாம். அப்போ இருக்கும்போதே நம்ம அதை கேள்விப்பட்டு வாஜ்பாய் இருக்கும்போதே நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மோடி வந்ததுக்கு மோடி வரல. அப்போ மோடி வந்து குஜராத்தில் வந்து ஒரு பெரிய ரொம்ப நாள் வந்து அவர் தொடர்ந்து சிஎம்மாக இருந்துகிட்டு இருந்தார். நான் அப்போ வந்து சென்னையில் நியூ காலேஜில் படிச்சுட்ருக்கேன். நியூ காலேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது வந்து ஒரு முஸ்லீம் காலேஜு. அங்கே வந்து நான் அங்கே பேப்பரு நாங்கள் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் முஸ்லீம் தான். அவங்க கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். மேன்ஷனு அது மாதிரி தான் தங்கியிருந்தேன். அங்கே வந்து நம்ம படிக்கிற பேப்பரு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வளர்கிறது வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம திராவிடத்தை கேட்டு திராவிடத்தை பார்த்து எல்லாருமே பேச்சாளர்கள் எல்லாருமே திராவிடத்தில் ஊறி போனவங்க தான். அதை பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன் தான் நான். அதை பார்க்கும்போது மோடியை பற்றி அதில் எழுதியிருக்கிறத பார்க்கும்போது இவர் எப்படி ஒரு ஜெயிப்பார் அப்படின்னு தான் நினச்சேன். அந்த டைமில் அந்த 2004 காலகட்டத்தில் ஒரு எலெக்ஷனில் அங்கே குஜராத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் எப்படி ஜெயிப்பார் நான் பார்த்துருந்தேன். ஆனால் அவர் வந்து ஜெயித்தார். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கார். இன்னும் அதில் ஒரு சின்னதாக நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு மனுஷன் என்னதான் இருந்தாலும் 30 வருஷமாக தொடர்ந்து ஜெயிக்கிறாருன்னா அது வந்து சும்மா ஏதோ ஒரு ஃப்ளூக்லேயோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிலாம் மக்களை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் அப்போலேருந்து நான் அதை பிஜேபி ஒரு மாற்றமாக அதுதான் ஆக்சுவலாக நமக்கு ஒரு முக்கியமான ஒரு எதிர்காலமாக நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் கட்சியில் அது மாதிரிலாம் வரல. தமிழ்நாடு கட்சியில் ஜாயின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அண்ணாமலையை பார்த்ததுக்கப்புறம் தான். அண்ணாமலையை நான் வந்து அவர் எப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்தாரோ அப்போலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த வீத லீடர்ஸ் வந்து இப்போ தான் 2 நாளாக நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. நான் வந்து இதை 3 வருஷம் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன். அப்பயே அந்த வீத லீடர்ஸ்னு அவர் வச்சுருக்காருன்றது தெரியும். இப்போ ஒரு வீடியோ வந்து ரொம்ப அவர் அப்போ பேசின வீடியோ வந்துருக்கு. இதை நான் வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னாடியே பார்த்துட்டு அப்பயே நான் அந்த ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் கால் வரல. அந்த கால் வர ஆரம்பித்தது இப்போ தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் கால் வந்து இது மாதிரி நாங்கள் டிஸ்ட்ரிக்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறோம், நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜாயின் பண்ணி அதை முக்கியமாக அரசியலுக்கு வந்தது வந்து அண்ணாமலைக்காக தான். அவரை பார்த்துட்டு தான் வந்தோம். அவரை தான் ஒரு நம்பிக்கையாக எடுத்து பண்ணேன். நமக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கும்ல, பொதுமக்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு சிலர் தான் யோசிப்பாங்க. அவங்க தான் உடனே மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆவாங்க. அது மாதிரியான ஒரு தலைவராக தான் அண்ணாமலை பார்க்குறேன். மக்களுக்கு என்ன வேணும், மற்றவங்களிருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்து அவரை ஃபாலோ பண்ணி அவருக்காக அரசியலுக்கு வந்தேன். அதனால் அவர் வெளியில் வரும்போது அவர் பின்னாடியே வெளியில் வந்தாச்சு நாமளும். அண்ணாமலையால் முக்கியமான பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி அடைஞ்சது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான். அவர் எப்பயும் சொல்கிறது வந்து திராவிடம் இல்லாத தமிழ்நாடு தான் சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதுதான் பொதுவாரியான மக்களோட எதிர்பார்ப்புமே. அதை அந்த ஒரு பேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போனதில் தான் தாவேகா ஜெயிச்சுதுன்றது என்னோடய ஆணிதரமான நம்பிக்கை. அதனால் முதல் பாதிப்பு டிஎம்கே ஏடிஎம்கே தான். மற்ற கட்சிகள் நம்ம எல்லாமே ஒரு சின்ன சின்ன கட்சிகள்ன்றதுனால நம்ம அதில் பெருசாக சொல்ல முடியல. இவரால் பாதிப்புனா முதல்ல ஏடிஎம்கே டிஎம்கே, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு தான் பெரிய அடியாக இருக்க போகுது. ஏன்னா அதில் ஏன் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அண்ணாமலை இல்லாதனால தான் அங்கே பெருசாக ஓட்டு விழுந்ததே. எனக்கே நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோரும். இப்போ அந்த ஓட்டு ஃபுல்லாக இப்போ அண்ணாமலையால் இப்போ அடுத்தது பெரிய அடி வாங்க போகிறது தாவேகா தான். இனிமேல் அடுத்த எலெக்ஷன்லாம் அவங்களால பெருசாக ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பொதுமக்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் எல்லாருமே வந்து அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு அரசியலே வந்து பேசி தான் ஆட்சி பிடிச்சாங்கன்னுவாங்க. அதே தான் அவரும். ஆனால் அவர் வந்து அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா சும்மா மீட்டிங்கில் போவாங்க, பேசுவாங்க. அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு தான் அது பிடிக்கும். ஆனால் அவர் வந்து குழந்தைகள்லேருந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையன்லேருந்து இல்லை ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுற பையன்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு மிடில் ஏஜ் வயசானவங்க எல்லாரையுமே வந்து அவர் கவர் பண்ணுறாரு.
அது சும்மா பேச்சில் கவர் பண்ணுறது கிடையாது. அவர் அந்த கன்டென்ட்டோட பேசுகிறாரு. அதுக்கு ரீசன் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது. அந்த கன்டென்ட்டோட பேசுகிறாரு. அதனால் எல்லாருமே அவரை வந்து ஒரு எதிர்காலமாக தான் பார்க்குறாங்க. தமிழ்நாடு வந்து இவர் கையில் போச்சுன்னா தமிழ்நாடு உண்மையாகவே ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்றத அவர் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சுருக்காங்க. அது அது வந்து அதான் எல்லா மட்டத்துலேயும் அது இருக்குது. நம்ம கட்சி சார்பு இல்லாதவே ஏகப்பட்ட பேர் அவரை எதிர்பார்க்குறாங்க. மைட் பி அது பிஜேபியில் இருந்ததுனால ஒரு சின்ன தயக்கம் இருந்தது நிறைய பேருக்கு. அவர் இப்போ தனி கட்சி ஆரம்பிக்கும்போது அந்த தயக்கமே யார்கிட்டயுமே இருக்காது. நம்ம அந்த கட்சியாக மாறும்போது இன்னும் பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து இப்போ ஏடிஎம்கே சொல்ல வேணாம், டிஎம்கேவுமே அந்த லெவலில் தான் இருக்காங்க. அவங்க இவங்களோட கம்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற அரசியலை தான் இப்போ தேடி தேடி பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாமே யூத்து வந்து அவங்க இப்போ ஒரு ஜென்சி பாலிடிக்ஸ்ன்றாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த ஜென்சிலையுமே தாவேகா என்ன பண்ணுச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி தான் அவங்க ஜெயித்தாங்க. ஆக்சுவலாக என்னதான் இருந்தாலும் எல்லாருமே கடைசி நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எலெக்ஷன் டைமில் எல்லாருமே ஊருக்கு போய் ஓட்டு போடுவாங்க தான். சென்னையில் இருக்கிறதுல ஒரு 50% ஊருக்கு போய் தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் அன்றைக்கி முதல் நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய க்ரௌடு வெளியில் போகும். அது வந்து நேச்சுரலாக என்றைக்குமே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் அவங்க அந்த சோஷியல் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, விஜய்க்காக தான் அவங்க போகிறாங்க அப்படின்றது அவ்வளோ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி மக்கள் அது அது ஒரு நடக்கிறது தான். எல்லாருமே எல்லாத்தையும் யோசிக்க மாட்டாங்க. அரசியல் என்னவோ நடக்குது, எல்லாத்தையுமே யோசிக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாரு. பட் அதான் சொல்கிறேன், அந்த பிம்பம் கிரியேட் பண்ணதுக்காக ரீசன்னு எதிரில் ஒரு யூத்தாக ஒரு லீடர் வந்து இல்லை அவருக்கு. ஆனால் 2031 நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தாவேகா அண்ணாமலையாக தான் இருக்கும். தாவேகா ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன இருந்தாலும் ஆட்சியில் இருக்கிறோன்னு எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். அதனால் கண்டிப்பாக தாவேகா அண்ணாமலையாக தான் இருக்கும். அண்ணாமலை சைடு தான் ஆனால் பெருவாரியான ஆதரவு இருக்கும்.